ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான கிரேவி ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். சாதம், சப்பாத்திக்கு, கோதுமை தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சப்பாத்திக்குமே ரொம்ப டேஸ்ட்டான ஒரு சூப்பரான சிம்பிளான சட்டுன்னு ஒரு 5 மினிட்ஸில் ரெடி பண்ணக்கூடிய கிரேவியை தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு வெண்டைக்காயை வந்து ஒரு 150 கிராம் எடுத்துருக்கேங்க. அதை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு மீடியம் சைஸாக கட் பண்ணி நல்லா இதை வதக்கிக்கிற போகிறோம். இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். இந்த எண்ணெயும் வேஸ்ட்டாக போகிறதுங்க, அந்த கிரேவிலே ஊற்றிட போகிறோம். நல்லா இது வதங்கட்டும். ஒரு மூடி போட்டுட்டிங்கன்னா சீக்கிரமே நமக்கு வந்து வதங்கிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து வேக விட்டுறலாம். பக்கத்துலேயே வந்து நம்ம இதுக்கான மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு இதுலேயும் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவு இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா இது பொரியணும். பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா வந்து ஒரு 4 பச்சை மிளகா. பூண்டு வந்து நல்லா பெரிய பல்லாக இருந்துச்சுன்னா அதில் 4 பல் எடுத்து நல்லா பொடிசாக வந்து நான் அரிஞ்சிட்டு சேர்த்துருக்கேங்க. பூண்டு சேர்க்கும்போது இந்த கிரேவியோட வாசனை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா இது வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து கிரேவின்றனால நான் தக்காளி வந்து அரைச்சிட்டு சேர்த்துருக்கேங்க. 2 தக்காளி பழம், நல்லா பெரிய தக்காளி பழம், பழுத்து தக்காளி பழமாக எடுத்திருக்கேன். அதை நல்லா கலர் கிடைக்கும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து சப்பாத்தி, தோசை, இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதத்துக்குமே நம்ம போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும்போது இந்த மாதிரி செய்யலாம். அதுபோல் இட்லி தோசைக்கு எப்பயுமே சட்னி, நம்ம தேங்காய் சட்னி, சாம்பார் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றோம் இல்லையா, இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போதும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். காய் சேர்த்த மாதிரியும் நமக்கு இருக்குங்க. இப்போ இதுக்கான மசாலா வந்து ரெடி போட்டுடலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பவுடர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. ரெண்டுமே வீட்டில் அரைச்ச மசாலா பவுடர் தான். உப்பும் தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சிற வர அளவுக்கு நமக்கு வந்து இந்த பச்சை வாசனையும் போகணும். இது நல்லா வேகட்டும். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியும் வந்து கொஞ்சம் போல் சேர்த்துடலாம். ரொம்ப தண்ணி வந்து மடமடன்னு விட வேணாங்க. ஏன்னா நம்ம வெங்காயம் தக்காளி வந்து எந்த அளவு எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு அந்த கிரேவி டெக்ஸ்சர் கிடைக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். நிறைய தண்ணி ஊற்றுனீங்கன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி நல்லா வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க. அந்த அளவுக்கு வச்சு மூடி போட்டு வேக விட்டுருங்க. இப்போ மூடியை எடுத்துகிட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், நல்ல தளத்தலன்னு கொதிச்சு எண்ணெய் வந்து நல்லா நமக்கு வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த நேரத்தில் வந்து நான் 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். அதாவது டம்ளரில் எடுக்கும்போது அது 1/4 கப்புங்க. ஒரு கப் அளவுக்கு தயிர் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ் தயிராக தான் இருக்கணும், புளிச்ச தயிர் இருக்கக்கூடாதுங்க. நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். தயிர் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டால் போதுங்க. இப்போ இதில் வந்து வெண்டைக்காய், நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காயை வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டு இறக்கணும்னா சூப்பரான வெண்டைக்காய் கிரேவி வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிருங்க. ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கணும், ரொம்ப தண்ணியாகவே இருக்கக்கூடாது. கிரேவி கன்சிஸ்டன்சி அதுதான். இப்போ இதில் கொத்தமல்லி தழைகளை தூவிட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டையும் கொடுங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.